குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. நெஞ்சார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆத்ம சங்கமம் வெற்றியின் தெருவு நேரலை. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குறது நான் ஜிவி கிருஷ்ணா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா நீங்கள் அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. வேலூர் குடியாத்தத்தை சேர்ந்த தொழிலதிபர் இ நித்யானந்தம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா காலை வணக்கம். சுவாமி வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ஆத்ம சங்கமம் வெற்றியின் தெருவு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களுக்கு காலை வணக்கங்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் ஐயா. ரொம்ப மிஸ் பண்ணவங்கள நான் மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்களும் நிறைய மிஸ் பண்ணாங்க. ஸோ அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கக்கூடிய புத்தக பிதாமகன், மணிமேகலை பிரச்சுரத்தின் நிர்வாக இயக்குனர், நம்ம அனைவர் மனதிலும் குடிக்கொண்டு இருக்கும் புத்தகங்களை கொடுத்து நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்காரு. அவர்கிட்ட இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் நான் கேட்க போகிறேன், நீங்களும் கேட்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அவரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம். இனிய காலை வணக்கம் திரு ரவி தமிழ்வாணன் ஐயா. வணக்கம். ஆன்மீக அறிஞராகவும் சிறந்த நூலாசிரியராகவும் வெற்றிகரமான எழுத்தாளராகவும் எழுத்து வேந்தராகவும் திகழ்கின்ற சுவாமிகளுடனும் நான் பயணிப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். அவர்களுக்கு என் வணக்கம். நித்தி சார் வணக்கம். ஐயா வணக்கம். கிருஷ்ணாவிற்கு வணக்கம். ஆத்ம சங்கம் வெற்றியின் தெருவு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய குருநாதர் ஒவ்வொரு படியிலையும் அவருடைய முகங்களை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் எழுந்த உடனே நான் ஒரு நாள் கூட தவறாமல் ஆத்ம சங்கமத்தை போட்டு பார்த்துடுறது. ஏன்னா அவருடைய முகம் அதில் தெரிஞ்சிடும். சஞ்சீவி ராஜா சுவாமிகள் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அப்படி நம்ம அனைவர் மனதில் குடிக்கொண்டு இருக்கும் நமது குருநாதர் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளை அன்போடு வரவேற்கிறோம். காலை வணக்கம் சுவாமிஜி. மனமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய, உள்ளத்திலே ஆலயத்தினுள் கர்ப்பகிரகமாக ஊற்றாக என்றென்றும் அருளை வாரி வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய நம் சடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் கிடைக்கட்டும். தேவனும் தேவியும் திருவுரு அருவும் மேவி அனாதியாய் மிளிர்ந்த சண்முகன் என்று ஆவலுற்ற அனுதினம் அழிவுறா வண்ணம் சாவினை தடுத்திடும் சரவண பவவேல் என்று கூறிய அற்புதமாக எழுதி நமக்கெல்லாம் தந்து காத்தருளும் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணையும் இந்த நல்ல வேளையிலே நம் வேந்தர் தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். எல்லா வளமும் நலமும் மகிழ்வும் என்றென்றும் நிலைத்தே இருக்கட்டும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்பா நித்தி கிருஷ்ணா. காலை வணக்கம் சுவாமி. சொல்லுப்பா சுவாமிஜி. இன்னைக்கு ஐயா இன்னும் சொல்ல வர ஐயா சொல்லுடீங்க ஐயா. அதாவது இந்த முதல்ல தொடக்கத்தில் சொல்கிற விதம் இருக்கு பாருங்க, அப்படியே அதாவது ஆற்றொழுக்காக அப்படியே நதியிலிருந்து வருகின்ற நீரை போல் அப்படியே அழகாக வந்துக்கிட்டே இருக்கு. ஆமா ஐயா. ஒவ்வொரு முறையும் வித்தியாசமா இருக்கு. ஆமா ஐயா. வந்து ஒரு சிறப்பு. அது ஒரு கொள்கை. ஒரே போல இல்லாம ஒவ்வொரு முறையும் முருகனை எப்படி எல்லாம் காண முடியும் உள்ளம் சொல்லுதோ அதை அப்படியே சொல்றேன் ஐயா. சொல்லு கிருஷ்ணா. இந்த வாரம் நான் சொல்லலான்னு வந்தது அவர் எடுத்துக்கிட்டாரு. நீயும் சொல்லு. ஒவ்வொரு வாரமும் ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆனா வேற்றுமையா இருந்தாலும் இந்த வாரம் வந்து அந்த ஒரு லென்த்தோட அந்த முருகனை வந்து கண் முன்னாடி காட்டுற அளவுக்கு இருந்தது அந்த வார்த்தைகள். உண்மை பாம்பன் சுவாமிகள் காட்டியிருக்காரு. 6 எழுத்து உண்மைங்கிற விஷயத்த அந்த பாடலை அந்த பக்தியோட சாரில் தோய்ந்து முழுமையாக நம்பிக்கையோடு யார் போகிறாங்களோ அவங்க அந்த 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 வரிகளை வந்து உணர்ந்தாங்கன்னா, ஏன்னா படிக்கு ஏட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையை தித்திக்குதுன்னு சொல்கிறத விட அதை சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ தித்திப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. இனி கவனிச்சிருக்க மாட்டேன் நான் சொல்லும் போது. முருகனோட திருவருள் வந்து, அதாவது நம்ம முருகனோட வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது தான் என்னோட எண்ணம். ஏன்னா முருகன் வந்து பிரிந்து இல்லை, நம்ம எனக்குள்ளே இருக்கார், நமக்குள்ளே இருக்கார், ஒவ்வொரு பிரியலை. கண்டிப்பாக. ஏன்னா முருகுங்கிறது சொல்லு அதில் வந்து விஷயம் இருக்குல்ல. முருகுங்கிறது அழகு. வல்லினம் மெல்லினம் இடையினம் சேர்ந்தது முருகுன்னு பேர் ஐயா. இந்த 3 இனமும் வந்து அவருக்கு முருகுன்னு வைத்தது தான் அழகுன்றது பேர் வந்துச்சு. ஸோ அப்போது வல்லினம் மெல்லினம் இடையினம் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது. ஓகே. ஆமாம்.
நவரசமும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படியே சுவாமிஜி. ஆமாம், வல்லினம் மெல்லினத்தில் நவரசம். நீ கோவப்படுறனா ஒரு வசனம் பேசுகிறேன்னு வச்சுக்கோ, இல்லை விசாரம் இழாமல் இருக்க முடியுமா சிட்னீஸ், எவ்வளவு அரும்பாடு பற்றிருக்கிறோம், சோர்ந்து கிடந்த மராட்டியத்திற்கு புத்துயிர்ச்சி அளிக்க விடுதலை இல்லை விமர்சனம் இல்லை என்று ஏங்கி எண்ணி கிடந்த நாட்டிலே வீற்றுக்கோர் வீரனை காட்டினோம், துரோகிகளை முறியடித்தோம், வெற்றி மேல் வெற்றி கிடைத்தது நமக்கு, ஆனால் குல தர்மம் தடை விதிக்கிறது, இந்த நிலையிலே நாடு இருக்கிறது. இந்த விரக்தியானது இது. அப்போ இதுல என்ன இருக்கு, வல்லினம் மெல்லினம்னு எல்லாம் சேருதா, ஆனா அந்த விரக்தியை காட்டுதா. அதே எதிர்க்க சொல்றான், எதிர்க்க என்ன பண்றான், விசாரத்தை விடுங்கள், அவருடைய விதண்டாவாதத்தை முறியடிக்க முடியாமலா போகும், மலைகளை தூளாக்கிய நம்மால் வீரம் பேசுகிறார் சிட்னீஸ், விஷத்தை அல்லவா கக்கி விட்டு சென்று இருக்கிறார்கள். திருப்பியும் வெறுப்பு, அவருக்கு அங்க கோபம், விரக்தி, இங்க வெறுப்பு. இதுதான் கண்ணு நவரசம். வல்லின மெல்லின அது உள்ள இருக்கு. கோபமா வரும்போது இன்னும் நிறைய இருக்கு, கோபத்தோட விரக்தி இருக்கிறதும் இருக்கு. தளபதிகளே, மிக மிக சாமானிய குடிபிறந்த சிவாஜி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை தன் தோல் வலிமையால் கண்டார். அவருடைய மின்னும்பால் ஒளி வீசாத இடமில்லை, அவருடைய பரணி கேட்காத நாள் இல்லை, அவருடைய கண்ணோட்டம் அடிமைத்தனத்தை போக்கிற்று. காடுகளிலே கூடாரங்கள், மலைகளிலே கோட்டைகள், குகைகளிலே பாசறைகள் யாரால் ஏற்பட்டன, நமது இனத்தின் பங்கத்தை போக்கிய சிங்கத்தால். அந்த சிங்கம் சிலந்தி கூட்டிடம் சிக்கி சீரழிவதாமே. வல்லினம் மெல்லினம் இடையினம் நவரசம். உங்களை பார்க்கும்போது சிவாஜி கணேசனை பார்க்குற மாதிரியே இருக்கு சாமி. அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்லை. இல்லை இல்லை இருக்கு இருக்கு. அந்த மூணாவது கோவத்துல சொல்லும்போது தன்னறியாம எங்க நீங்க எழுந்துட போறீங்களோன்னு எனக்கு ஒரு பயம். அப்படியே பாடி லாங்குவேஜ்லாம் அந்த அளவுக்கு இருந்து ரொம்ப அற்புதமா இருந்ததுக்கு ஒரு பெரிய நன்றிகள் சுவாமிஜி. அந்த ஒரு செகண்ட்ல வேரியேஷனை காமிச்சிங்க. கண்டிப்பா சுவாமிஜி. காலர் இருக்காங்க, எனக்கு கேள்வி இருக்கு, அதுக்கு முன்னாடி காலரை பார்த்துடலாம். முதல் அதிர்ஷ்ட நேயர் யார், எங்கேருந்து கால் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள் இது மட்டும்தான், டிவி வால்யூமை மியூட்டில் வச்சுருங்க, ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. ஏன்னா அடுத்த காலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வழிவிடணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான். அதே மாதிரி முக்கியமான விஷயம், மொபைலில் பேசுகிறதா இருந்தால் நெட்வொர்க் இருக்க இடத்துல இருந்து பேசுங்க, தெளிவான, அப்போ தான் வந்து உங்களுடைய பதிவு வரும். முதல் காலர் யார், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? ஐயா சொன்ன உடனே செஞ்சிடுறீங்க பார்த்தீங்களா. ஹலோ ஐயா. ஐயா யார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயா நாங்க விழுப்புரம் மாவட்டத்துல கடல்ல இருந்து பேசுறோம் ஐயா. ஐயா யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், நட்சத்திரம், வயது. என் பேர் கண்ணீராஜ், பேர் ஐயப்பன் ஐயா. கண்ணீராஜ், கும்பலப்பம், உத்தர நட்சத்திரம். அதான் என் பேர் ஐயா. உங்க வயது? 1925 பதினெட்டு. சரிங்க ஐயா, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, உங்க டிவி வால்யூம் மட்டும் மியூட்ல வச்சிருங்களேன். ஐயா உங்க டிவி வால்யூமை மட்டும் மியூட்ல வச்சிருங்களேன். மியூட்ல என்னதுங்க? சத்தத்தை கம்மி பண்ணிடுங்க ஐயா. டிவி பார்க்காதுங்க ஐயா. டிவி இங்கே பார்க்காம அதான் சுவாமிஜிட்ட கொடுக்குறேன், தயவு செய்து கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி கேள்வியை கேட்டுருங்க ஐயா. என்ன பேர் சொன்னீங்க தம்பி? ஐயப்பன். 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 ஆமாய்யா. சரி சரி, எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரம். விழுப்புரம் மாவட்டம் ஐயா. சரி சரி சரி. எங்க வீட்டுல 3 பேர் மாற்றுத்திறனாளி ஐயா. உங்க வீட்டுல 3 பேருமே மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளிகள்? ஆமாய்யா. சரி சரி சரி. எல்லாம் 3 பேர் சூப்பர், தூக்கம் வர மாட்டேங்குது ஐயா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மாற்றுத்திறனால உங்களுக்கு என்ன? நாங்களே பொண்ணு நிம்மதியில சந்தோஷத்துல தூக்கம் வர மாட்டேங்குது ஐயா. பாருங்க ஐயப்பன், சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் தெளிவா கேட்க மாட்டேன், இந்த கொஞ்சம் நகர்ந்து வந்து பேசுங்க. டிவி அப்புறம் பார்த்துக்கலாம், ஏன்னா இணையத்துல வரப்போகுது. சரிங்க சரிங்க. கொஞ்சம் நகர்ந்து வந்து பேசுங்க, ஏன்னா கிடைச்சதை பயன்படுத்துங்க. மாற்றுத்திறனாளியா இருக்கும் போது இன்னும் நம்ம அதை சரியா பிடிச்சிக்கணுங்கிறேன்னா. கண்டிப்பா கண்டிப்பா சார். கொஞ்சம் வாங்க வாங்க. தூக்கம் வர மாட்டேங்குது சார். தூக்கம் வரல, அப்புறம் நிம்மதியில சந்தோஷம். சரி, படப்படப்பாக தடுமாட்டமாக சார். எதனால? அது ரொம்ப நாளாவா இருக்கு சார், ரொம்ப நாளாவா இருக்கு சார் எனக்கு. உங்களுக்கு மாற்றுத்திறனால என்ன பிரச்சனை இருக்கு உடம்புல? பார்வை குறைபாடு இருக்கு. சரி சரி சரி. இந்த தூக்கம் இல்லாத எவ்வளவு நாளா இருக்கு? ரொம்ப நாளாவா இருக்கு சார்.
சார் இல்ல சுவாமிஜி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆமாய்யா, எனக்கு நான் ரொம்ப நாளாக பார்த்துனா இப்போ உங்க நினைக்கிறேன் பார்த்துனா இருப்பாங்க. நம்ம ட்ரை பண்ண முடியல, அதான் ட்ரை பண்ணேன் நான் உங்களை. அப்படியா? ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வாழ்த்துக்கள் உங்கள்கிட்ட பேச. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சார். பாருங்க, நான் சொல்றத நல்லா இணையத்திலையும் வந்துடும், அப்புறமா காதுல கேட்டுக்கோங்க. சரி சார். எப்பெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க. சரியா. ஓம் ஷடாட்சர ஷண்முகா ஷடாட்சர ஷண்முகா சர்வலோக ரட்சகா பூரண ஆஸ்பராமி சங்கட நிவாரய சித்திரஸ்து. இந்த மந்திரம் வந்துடும். இதை எவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறீங்களோ, சாப்பிடும் போது, உட்காரும் பொழுது, படுக்கும் பொழுது, போகும் பொழுது, வரும் பொழுது எவ்வளோ சொல்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் தூக்கமும் வரும், நிம்மதியும் வரும், உங்களுக்கான பிரச்சனையும் தீர்வு வரும். இல்ல, இதை நீங்க முதல்ல நீங்க வெளில வந்துருங்க, அதுக்கப்புறமா அவருக்கு பார்க்கலாம். நல்லதுமா, நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பார்க்கலாம். சுவாமிஜி காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் தென்காசி மாவட்டம் இருந்து பேசுறேன். அம்மா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களா? உங்க பெயர், நட்சத்திரம், வயது மூணையும் சொல்லுங்கம்மா. எனக்காண்டிதான் கேட்கணும். ரதிதேவி பேரு. ஓகே. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், தனுசு லக்னம். ரைட். வயது? வயது 39. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுமா கண்ணு. குருவே சரணம் ஐயா. நல்லா இருமா. 4 வருஷமா எப்படிமா இருக்கு? ரொம்ப பயங்கரம். அதான் ஏம்மா எல்லாம் போச்சா? எல்லாம் போச்சு. உங்களை நம்பிதான் துடிஞ்சு கல்யாணம் முடிச்சு வெற்றி வரணும்னு நினைச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. சரி. ஏன் இன்னும் மேரேஜ் ஆகலையா? இல்ல சாமி, நான் 2வது திருமணம் தான். ஒரு சித்தர் கோயில. என்னமா மேரேஜ் ஆகலையானா திடீர்னு இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் இல்லங்கிறாங்க, அந்த சந்தேகம் வந்துருச்சு. இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைலாம் பிறந்திருக்கோங்க. அதுதான் கேட்டேன். சரிம்மா சொல்லு கண்ணா. 2வது திருமணம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. உங்ககிட்ட வந்துதான் சரணாகதி அடைஞ்சுதான் சரியாகணும் வீட்டுக்கார சொல்லிதான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. அதுக்கு பிறகுமா குழப்பம் வருது? இல்ல, அவங்க அங்க வரணும் சாமி, எங்களால வர முடியல. வரணும். பாரு, உனக்கு இது நாள் வரைக்கும் நடந்தது, ஆரம்பத்துல இருந்து இந்த நாள் வரைக்குமே நீ நினைச்சது நடக்காது. ஆமா சாமி. நீ எது பண்ணாலுமே அந்த கொஞ்ச நேரம் தான் சந்தோஷம், அதுக்கு மேல இருக்காது. ஆமா சாமி. பழிச்சொல், அவமானம், விரயம், நம்பிக்கை துரோகத்தை நீ உன் வாழ்க்கையில சந்திச்சே இருப்ப. ஆமா சாமி, கண்டிப்பா. இந்த 4 வருஷமா பாத்தீங்கன்னா பணம், போக்குவரத்து, வளர்ச்சி, மேன்மை, யோகம், நிம்மதி, சந்தோஷம் இருக்காது. ஆமா சாமி. குழப்பம் மட்டுமே மிஞ்சும். உடம்புலயும் நோய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமா சாமி. ஒரு நோய் போனா இன்னொரு நோய் வரும். இது எல்லா விதத்திலுமே பிரச்சனை இருக்குடா கண்ணு. இப்போ அடுத்த வாரம் வர ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்கேன், 5ஆம் தேதி. ஆமா ஆமா. அதுல கலந்துக்கிடா கண்ணு. ஏன்னா உனக்கு குரு தசை போயிட்டு இருக்கு. அது தசை நல்லா இல்ல. 16 வருஷம். அதுல 4-5 வருஷம் தான் உனக்கு முடிஞ்சிருக்கு. இன்னும் 10 வருஷம் இருக்கு. இதுல இன்னும் மேல பிரச்சனை வரும். அதுல பங்கு கொண்டுக்கடா கண்ணு. சரி சாமி. சார், நான் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். சொல்லுமா. உங்களை நினைக்கிறப்பெல்லாம் அந்த ருத்ராட்ச கிரீடம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு எனக்கு. என்ன நினைக்கும் போதா? ஆமா. சரி, நீ நல்லா நிம்மதியாகி நல்லா உங்க கணவரோடு சம்பாரிச்சு நம்ம முருகனுக்கு நீ ஒரு உத்ராட்ச கிரீடம் செஞ்சு எத்தாந்து கூட. அதான் அதோட இன்டிகேட். அப்படியா சாமி? ஆமா. சரி, அதான் நீங்க கையில வச்சுக்கிட்டே இருக்கீங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. அது எப்படி முருகனுக்கு பத்தியா? எனக்கு செஞ்சு கொடுன்னு நான் கேட்கல, கவனிச்சியா நீ? நல்ல சிரிப்பு. அது முருகனுக்கு ஏன் கொடுக்க சொன்னா, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அவருக்கு தான் போடணும்னு சொன்னேன். நல்லதுரா கண்ணு. நன்றி. சுவாமிஜி எங்ககிட்ட நேயர்கள்கிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் காலர்கிட்டே சொல்லிட்டாரு. என்ன சுவாமிஜி, புதுசாக ஒரு சஸ்பென்ஸை டக்குன்னு சொல்லிட்டீங்க. பூஜை, குரு பெயர்ச்சி இந்த இணையத்தில் போயிட்டு இருக்குதுனாலப்பா. இணையத்தில் போயிட்டு இருக்கு. ஓகே சுவாமி. அதனால இல்லை, நம்மளுடைய நேரலையில் சொல்லல இல்லையா, பேசுவோம் அதை பற்றி. ஆரம்பிச்சுருவோம். அது கூட நிறைய காலர்ஸ் பேக் டு பேக். அதான் பேசுவோம். காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வணக்கம்ண்ணா, என் பேர் கோகுலன்.
மகர ராசி, திருவோண நட்சத்திரம், ம். திருப்பத்தூர் மாவட்டம், சிவகங்கையில இருந்து கூப்பிடுறேன். உங்க பெயர், வயது? என் பேர் கோகுலன். ஆ. எனக்கு வந்து 22 வயசு ஆகுது. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க தக்கண்ணா. தேங்க்ஸ். சொல்லுப்பா கோகுலா. சுவாமி வணக்கம். சுவாமிஜி வணக்கம். சுவாமிஜி ம் இருக்கீங்க? என்னப்பா? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, காதலுக்கு ட்ரை பண்றியா? என்ன சார்? லவ்வுக்கு ஏதாவது ட்ரை பண்றியா? அப்படியெல்லாம் இல்ல. இல்ல, அந்த ட்ரைக்கு போயிடாத, இது கெட்டு போயிடும். ஆனா இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது இல்லடா கண்ணா, ராகு தேசன்னு உனக்கு போகுது. ஆமா சுவாமிஜி. அது முடியறதுக்குள்ள உனக்கு ஏதாவது வந்து நல்லதை செய்யும், அதே நேரத்துல பிரச்சனையும் கொடுக்கும். அது இல்லைன்னா இது வந்து நடக்காத கெட்டு போயிடும். அதுக்காக சொன்னேன். சரி சுவாமிஜி. ஜாப் கிடைக்கும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் வரும், இடம் மாற்றங்கள் அந்த மாதிரி வரும். 30 வயசுக்கு மேல தான் உனக்கு அந்த நிரந்தர உத்தியோகம் வரும். காலாஸ்திரி திருவாதிரை நட்சத்திரத்துல போயிட்டு உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. இப்போ நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன். சொல்றேன் கண்ணா, சொல்றேன். எந்த ஊர்ல இருக்க நீ? நான் திருப்பத்தூர். திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம். சரி, திருப்பத்தூர் இல்லையா? ஹலோ, சிவகங்கை மாவட்டம். ஒரே ஒரு உத்தர நட்சத்திரத்துல வந்து நம்ம ஆசிரமத்துல பிள்ளையாருக்கும் யோக கணபதிக்கு 10 நெய் தீபம் போட்டுட்டு, யோக கணபதி நம்ம ஆசிரமத்துல இருக்குப்பா, அங்க வந்து 10 தீபம் போடணும். சிவப்பு நிற திரி போட்டு அகல்ல நெய் ஊத்தி திரி போட்டு அந்த தீபம் ஏத்தணும். ஏத்தும் போது ஓம் ஐம் கம் பாச கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா இத சொல்லி ஏத்தணும். நெய் ஊத்தணும், திரி போடணும், அதுக்கப்புறம் ஏத்தணும். ஒவ்வொரு தீபம் ஏற்றும் போது 3 முறை சொல்லி இதை ஏத்திட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுடா கண்ணா. உத்தர நட்சத்திரத்துல பண்ணணும். டெய்லி சூரிய நமஸ்காரம் விடக்கூடாது, சூரிய காயத்ரி சொல்லணும். இதை நீ பண்ணிக்கிட்டே வா. 48 நாளுக்குள்ள உனக்கு நல்ல ரிசல்ட் வரும். அடுத்த எக்ஸாம் எழுதும் போது நல்லா இருக்கும். பதட்டப்படாத, நெகட்டிவா பேசாத, குழப்பம் வச்சுக்காத, தைரியமா போய் எழுது. குறையில்லாத நிறைவோடு நீ சீக்கிரம் வேலை கிடைச்சி வெற்றிகள் எல்லாம் பெற்று நல்லா இருங்க. ரொம்ப நன்றி. நல்லதுரா கண்ணு. நன்றி சுவாமிகள். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க நட்சத்திரம் அது விவரம் சொல்லும் பொழுது இந்த திசையை கணக்கிடுறீங்க பாருங்க. இது ராகு திசை, இந்த திசை இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுதான் பெரிய வியப்பு, ரொம்ப பெரிய விஷயம். அது இல்லை, நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம். இல்லை நான் பல நேரடியாக கலந்து பேசியிருக்கேன். இது போட்டு அது போட்டு கணக்கு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குறைஞ்சி அவங்களால திசையை சொல்லவே முடியாது. அவங்களுடைய பெரிய பலம் அந்த திசையை உடனே கண்டுபிடிச்சு அது சம்பந்தமான பலன்களையும் சேர்த்து திசையை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க ஐயா. அது சீக்கிரம் முடியாது. அது பிரச்சனை இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் ஐயா கொஞ்சம் கஷ்டம். இல்லை, அது நான் ஏற்கிறேன், அவங்க கருத்தை ஏற்கிறேன். ஆனால் என்ன திசைன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ வேகத்தில் வேகம் சரிதான் ஐயா, நீங்க சொல்றது சரிதான் ஐயா. அடுத்த காலர் பார்த்துடலாம். காலை வணக்கம். வணக்கம், யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம். உத்தரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. ஐயா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க. எனக்காக தான் சார் பேசணும். சொல்லுங்க ஐயா. அப்போ என் பேர் ரவிச்சந்திரன். ஓகே. புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. உங்க வயது ஐயா? எனக்கு 52 முடிஞ்சு 53. சுவாமிஜி கிட்ட கொடுக்குற, பேசுங்க. ஹலோ ஐயா. சாமி வணக்கம். வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளா எப்படி இருக்கீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு. எவ்வளோ கடனா நீங்க? கடன் நிறைய ஆயிடுச்சு. கடனாச்சு, எல்லாத்தையுமே இழந்துட்டீங்களா? ஆமா ஆமா. நகையெல்லாம் போச்சா? போச்சு சாமி. ஏண்டா வாழறன்ற கேள்விக்குறியை உருவாக்கிடுச்சா? ஆமா சாமி. ஊரை விட்டு போறதா, என்ன பண்றது, கடனுக்கு பதில் சொல்றதா, கௌரவத்தை பாக்குறதா, இல்ல செத்து போறதா என்ற போராட்டத்துல இருக்கீங்களா? ஆமா சாமி. என்ன பண்றனே புரிய மாட்டேங்குது, எது செஞ்சாலும் ஏன் தடுங்கல் ஆகுதுன்னு தெரியல. ஆமா சாமி. எங்க போய் கேட்கட்டாலும் அதுக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கல, சூன்யன்னு கடைசியா நிறுத்துறாங்க. ஆமா சாமி. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை கிரகத்துல தான்.
சுக்கரதசை நடக்குது இல்ல சாமி. இல்ல அதுதான் நான் வந்தேன். நான் சொல்றேன், அது சுக்கிரதசை தான் பிரச்சனை. ம். உங்களுக்கு எப்போ சுக்கிரன் ஆரம்பிச்சதோ அப்பயே பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. ஆ. அதுக்கு முன்னாடி சமாளிச்சிங்க. ஆ. 2 விஷயம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க சாமி. ஒன்று, எப்பயாவது வந்து பாம்பு அடிச்சது உண்டா? அடிச்சிருக்கேன் சாமி. அது என்ன ரொம்ப துணிஞ்சு கையில் வாழை பிடிச்சி தூக்கி அடிச்சிடுவீங்களா? வாழெல்லாம் நான் பிடிச்சேன், அந்த மாதிரிலாம் நான் கையில் தான் தொட மாட்டேன். சரி, ஆனால் அடிச்சிருக்கீங்க. அடிச்சிருக்கேன் சார். சரி, நாய் வளர்த்துருக்கீங்களா? வளர்த்துருக்கேன் சார். அந்த நாய் செத்துருக்கா? நாய் செத்துருக்கு சாமி, அது ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுச்சு. ஒன்று ரவிச்சந்திரன், சொல்லுங்க சார். கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. எதுனா வீடும் பிரச்சனையா இருக்கு. நான் வந்து வீடு வாடகை வீட்டுல தான் இருக்கேன் சாமி. இல்ல, அது பிரச்சனையா இருக்கு. அது ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா, எது செஞ்சாலுமே தடுங்கல் தடை வர்றதுக்கு சுக்கிரன் மட்டும் காரணம் இல்லை. உங்க வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா அசூர சாபம். இதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா கோர கத்திரு சாபம்னு சொல்லுவாங்க. இந்த சாபம் இருக்கு. இது எந்த வழியில வந்துச்சு, எதனால வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். காரணம் சர்க்கரை நோய், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிபி, இதெல்லாம் வேற கொடுக்கும் உங்களுக்கு. எனக்கு அந்த சுக்கர் இதெல்லாம் கிடையாது சாமி. எனக்கு எது இது சர்க்கரை இதெல்லாம் கிடையாது. கொடுக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும், இருக்குன்னு நான் சொல்ல, கொடுக்கும். கொடுக்கும். இப்பதான் நீங்க 4-5 வருஷம் போயிருங்க சுக்கிரதசைய. இப்பதான் சாமி தொடங்குச்சு, 1 வருஷம் கூட ஆகல சார். அப்ப கணக்குப்படி பாருங்க, சுக்கிரன் எப்ப ஆரம்பிச்சதோ 1 வருஷம், அப்ப அது 20 வருஷம் இல்ல? ஆமா, 20 வருஷம் சார். அதுல கொடுக்க ஆரம்பிக்க, அதுலயும் கவனமா இருங்கன்னு சொல்ல வரேன். சரி சாமி, சரி. உத்தரமேருன்றதுனால நீங்க வந்து நேர்ல பாக்குறது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. தான் இதுல சொல்றதை விட சரி சாமி, அது ரொம்ப பெட்டர். அது ஏன்னா அதை நம்ம தோராயமா கிரகத்துக்கு சாந்தி பண்ணி பரிகாரம் சொல்லிடலாம். சரி சாமி. ஆனா அந்த கோரக்கத்திரு சாபம் ஏன் வந்ததுங்கிற ஒரு கேள்விக்கான பதில் வந்து நம்ம லைவ்ல சொல்ல முடியாது. சரி சாமி. அதுல சில பர்சனல் விஷயத்தையும் நான் பேசணும், கேட்க வேண்டியதா இருக்கு. சரி சாமி. அதனால நீங்க வந்து பாத்துருங்க. சரி சாமி, நான் வந்து சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் சாமி. வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம். ஏன்னா 2 விஷயம் இருக்கு. சுக்கிரதசையில அதிகமாச்சுன்னா பிரச்சனை, ஆரம்பத்திலே சுயபுத்திலே அதிகமாயிடுச்சுன்னா நீங்க நடுவுல நல்லா வந்துருவீங்க. அதனால பயப்பட வேண்டாம். ஆனா கோரக்கத்திரு சாபம் அது வேலை செய்யாத பண்ணிடுச்சுன்னா என்ன பிரச்சனை வருமோன்றதுக்காகத்தான் நேர்ல வாங்கன்னு சொன்னேன். சரி சாமி. நல்லதுமா. ஒரு குரல் நித்திசார் குரல் மாதிரி இருக்கு கொஞ்சம். நான் சுக்கரெல்லாம் தாண்டி வந்துட்டேன். அடுத்து சமஜி, எனக்கு அந்த ஒரு கால் வந்து டார்ச்சராக இருக்குது. அந்த டார்ச்சரை நீங்கள் தான் வந்து தீர்த்து வைக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் அதுக்கு எனக்கு பதிலும் கொடுக்கணும். ஐயோ. ஆமாம், ஒன்றும் இல்லையா, என்னுடைய நண்பர் வந்துட்டு ஸ்டேட்ஸில் இருக்கார். ஆமாம், மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணுறாரு. போன வாரம் சுவாமிகள் கிட்ட கான்ஃபரன்ஸில் பேசினார். எப்படி பேசினார் சுவாமிஜி? அவன் பேசிட்டு என்கிட்ட வந்து ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான். நீ என் ஃப்ரெண்டு, அதனால் நீ வந்துட்டு சுவாமிகிட்ட கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணி பேசி விட்டுட்ட. இந்த மாதிரி நான் வந்து பேசிட்டேன்னு எல்லாருக்கிட்டையும் சொன்ன உடனே அந்த வீடியோ காலெல்லாம் ஸ்னாப்ஷாட்டெல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டோடனே நானும் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தொல்லை பண்ணுறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுமாச்சு அப்படின்னா. நான் சொன்னேன், எப்பா நீ ஏதோ கேட்டேன்னு நான் உதவி பண்ணேன், நீ எல்லாரையும் இழுத்து விட்டேன்னா நான் மாட்டிப்பேன் வம்பில் அப்படின்னா. எப்பா நான் அப்படி கேட்கலப்பா, உன்னை வச்சு கேட்க சொல்லலை. இது வந்து ஸ்டேட்ஸில் நான் வந்துட்டு என்னுடைய நண்பர்கள் வந்து சாமிகளோட பக்தர்களாக இருக்காங்க, கேட்குறாங்க. இந்த மாதிரி உலகம் முழுக்க உலக நாடுகளில் இருக்க எத்தனையோ பேர் சாமிகிட்ட பேசணுன்றாங்க. அதுக்கு வழி என்ன? அதுக்கு வெளிநாடுகளில் பல பக்தர்கள் என்கிட்ட அதே மாதிரி கேட்டு சிலரோட நான் இணைப்பை ஏற்படுத்தி தந்திருக்கேன். அது தெரிஞ்சவங்கன்றனால இணைப்பு ஏற்படுத்தினீங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட தெரியாத முன்பின் தெரியாதவங்க சுவாமிஜி கிட்ட பேசணுன்றாங்க. இதுக்கு வழி எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னால முடியல சாமிஜி. ஏன் ராத்திரி வேலை அவனுக்கு பகல், அவன் பகல் வேலை நமக்கு ராத்திரி, தூங்கவே விடல. சூப்பர். இதனால்தான் நான் அதை நிறுத்திட்டேன். முதல்ல பேசினேன்பா வெளிநாட்டுல, இதனால தான் நிறுத்திட்டேன். நமக்கு இரவு, அவங்களுக்கு பகல், அவங்களுக்கு பகல், நமக்கு இரவு. நான் எந்த நேரத்துல, ஏன்னா ஒருத்தர் கேட்குறாங்கன்னா ஓகே இது விமோச்சனம் எனக்கு இருப்பா, நான் சொல்றேன்பா. அது என்னன்னா, நான் எனக்கும் அறகுறையா சொல்லி பழக்கம் இல்லை. அவங்களும் போதுமான விட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான சந்தேகங்கள்லாம் கேட்பாங்க.
இது என்னடா இது இது ரொம்ப, ஆனால் நேரில் பேசி விடலாம். இந்த ஃபோனில் பேசுகிறதுக்கு பாரு, அது ரொம்ப கஷ்டம். நான் அந்த 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 மாதிரி சில விஷயங்கள், அதனால தான் அதை நிறுத்தினேன். உங்கள் நண்பருக்கு சொல்லிவிடு, வாழ்த்துக்கள் சொல்லிவிடு. நாங்கள் கடந்த நாளாக நான் ஐயெல்லாம் கூட பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றி. இனிமே யார் வேணாலும் இங்கே அனுமதி பெற்று அங்கே வந்து அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டால் அதுக்கான வழி சொல்லுவாங்க. நான் கண்டிப்பாக பேசுகின்றேன். அப்படி யார் வேணாலும் கலந்து பேசலாம். கட்டணத்துக்கு உட்பட்டு அவங்க அங்கே அலைபேசியில் தொடர்பு கண்டால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதுக்குன்னு தனியாக அப்பாயின்மெண்ட்டு அனுமதி கொடுத்து அவங்களுக்குன்னு தனியாக உட்காந்து ஒருத்தர் 2 பேருக்கு பேசுறது முடியாது இல்லையா? இப்போ ஒரு 5 பேர் சேர்றாங்கன்னா உட்காந்து அவங்க 5 பேர்கிட்டையும் பேசலாம் அப்படி என்ற முடிவோடு செய்து இனி வெளிநாடு உள்ளவர்கள் அது பழையபடி பேச முடியும். இதான் கண்ணா அவருக்கு முதல்ல உங்களுக்கு நான் பிரணாம் சொல்லிக்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து கிரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய சுவாமிஜியுடைய பக்தர்கள் இனி நீங்கள் கவலையப்படாமல் தொடர்பு கொண்டு கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்பரான அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு கிரீன் சிக்னல் சுவாமிஜி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னாக்கா அவங்க எல்லா விளக்கங்களையும் விவரங்களையும் சொல்லிடுவாங்க. சுவாமிஜி, இன்னைக்கு பஞ்சமி, நம்மளுடைய ஆசிரமத்தில் என்ன சிறப்பான பஞ்சமி நிறைய சொல்லியிருக்கேன் நான். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமிக்கு வந்து கோர திருஷ்டி, கொரூர திருஷ்டி, துஷ்ட திருஷ்டி, அபார திருஷ்டி, பரதிஷ்டி அப்படின்னு நிறைய திருஷ்டிகள் இருக்கு. திருஷ்டியில் பல வகை உண்டு. அதில் தான் சூன்ய திருஷ்டி. நாம் இந்த சூன்ய திருஷ்டி, இந்த கண்ணுக்கு தெரியாத நடக்கிற பிரச்சனைகள், இப்போ ஒருத்தர் சுக்கிரதசை சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது சூன்யமானு கடைசியில் போய் நின்றுடுறாங்கல்ல. இந்த மாதிரி சங்கடத்துக்கெலாம் இன்றைக்கி ஒரு நாள் இந்த பஞ்சமி நாளைக்கு காலைல வரைக்கும் இருக்குது. இப்போ இதுக்கு முதற்கொண்டு மதியமோ மாலையோ கூட போயிட்டு பூசணிக்கால அனுக்கிரக வாராகிக்கு வந்து தீபம் போடணும். இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமிக்கு பிருகிருதிகளுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்போ அனுக்கிரக வாராகியோட துஷ்டி தேவின்னு ஒன்று இருக்குது. நான் வந்து இப்போ அங்கே எல்லாமே பண்ண சொல்லியிருக்கேன், பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே துஷ்டி தேவியினுடைய ஆவாகனம் அனுக்கிரக வாராகியோட சேர்ந்து நடக்கும். இந்த துஷ்டி தேவி, இஷ்டி தேவி, புஷ்டி தேவி அப்படின்னு வருது. அந்த இஷ்டி தேவியை, துஷ்டி தேவியை இன்னைக்கு ஒரு நாள் பூசணிக்காய் போட்டால் துஷ்ட சக்திகள் எல்லாம் விளங்கி இஷ்ட சக்திகள் எல்லாம் உள்ள வருமா. ஓகே, இது இன்னைக்கு உள்ளது. பயன்படுத்தி ரொம்ப சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும். நாளைக்கு காலம்புறாங்க ஐயா. அதனால் நாளை காலைல வரை ஏம்பா சொல்வது நம் கடமை, பயன்படுத்துவது நம்ம கையில் இல்லை, போய் போட போகிறதும் அவங்க கையில் இல்லை. அனுகிரக வாராகி அனுகிரகம் பண்ணணும், அவங்களுக்குத்தான் அது கிடைக்கும். நாம் நீ வா நடக்காது. யாருக்கு இருக்குதோ இன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் போட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். நீ சொல்லுப்பா. காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. சுவாமிகளுடைய ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பஞ்சமிக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்றது ஒரு பணிவான வேண்டுகோள். காலை வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சுப்பிரமணியன் பேசுறேன். சூப்பர். யாருக்கான கேள்வி கேட்க? எங்க அக்காவுக்காக கேட்கிறேன். அவங்க பேர் என் தமிழ்செல்வி. ஓகே. வயசு 44. ஓகே. சித்திர நட்சத்திரம், கன்னிராசி. ஐயா, இந்த மாதிரி எல்லா காலர் இருந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சுவாமிஜிட்ட கொடுத்துறேன், பேசுங்க ஐயா. தம்பி வணக்கம். சுவாமிஜி வணக்கம்பா. அவங்க வாழ்க்கையில ஒற்றுமையா இருக்காங்களா, சேர்ந்து இருக்காங்களா, பிரிஞ்சு இருக்காங்களா? சேர்ந்து இருக்காங்க சுவாமிஜி. குழந்தை தான் ப்ராப்ளமா இருக்கு. சரி, அதுதான் சுவாமிஜி. எவ்வளவு வருஷம் ஆச்சு தம்பி? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 12-13 வருஷம் ஆச்சு தம்பி. 40 வயசு தாண்டிட்டதுனால சரி சாமி, இதுல நான் மருந்தோ பரிகாரமோ சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை தம்பி. சரி சாமிஜி. இதுல 3 விஷயம் இருக்கு தம்பி. ஒண்ணு, மருத்துவ ரீதியாவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும், சரி சாமி. கிரக ரீதியாவும் பார்க்க வேண்டியதா இருக்கும், சரி சாமி. பரிகார ரீதியாவும் பார்க்க வேண்டியது இருக்கும். சரி. ஸோ இந்த 3 இருக்கிறதுனால நம்ம நேர் அலைவரிசையில் கேட்டு ஒன்றும் பண்ணிட முடியாது. அவங்களுக்கு நட்சத்திரப்படியே சித்திர நட்சத்திரம்னா செவ்வாயில் பிறந்து ராகு குருவை கடந்து சனியை கடப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கடக்கிற திசை எல்லாமே அது கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்கு. ஆமா சாமிஜி. அது என்னன்னா அதுவும் கரு தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் மருத்துவம் எல்லாம் பண்ணி பார்த்துருப்பாங்க. அவங்க எந்த மருத்துவம் அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, செலவு தான் இருக்கும். நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, தலை வலிக்குது, அப்ப மாசத்துல ஒரு நாள் வயிறு வலி, அந்த மாதிரி ப்ராப்ளம். இதான் சொன்னேனே தம்பி, இந்த பிரச்சனை இருக்கு. சரி தம்பி. 2 விஷயம் தம்பி. 5ஆம் தேதி வருகின்ற 5/5/2024 நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, குரு பயிற்சியில கலந்துக்கிறது, அது 1.
அதுல இந்த பிரச்சனைக்கு ஏதுவா இருக்குது. ஓகே சாமிஜி. அடுத்து ரெண்டாவது வந்து மும்முடிக்கு எல்லாம் இந்த நெய் கொடுக்கறத வாங்கி எப்பயாவது கொடுத்துருக்கீங்களா தம்பி? இல்ல சாமிஜி, நான் தான் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கி குழந்தை எனக்கு இப்பதான் ஒரு 10 நாள் ஆச்சு குழந்தை பிறந்து. முதல்ல நீங்க அதெல்லாம் சொல்லணும். மருந்து சாமி நெய் வாங்கல, மருந்து சாமி சொல்லி வாங்கியிருக்கேன். அந்த பூஜை பண்ணும்போது வாங்குனீங்களா? இல்ல சாமிஜி, தனியாவே நான் வந்து ஆசிரமத்துக்கு வந்து தனியா வாங்கினேன். அந்த மருந்து பார்த்து வாங்குனீங்க? ஆமா சாமிஜி, ஆமா சாமிஜி. அவ்வளவுதான் தம்பி. உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ஆனா உங்க அக்காவுக்கு அப்படி கிடையாது தம்பி. சரி சாமிஜி. அதனால அதுல கலந்துட்டு ஒரு முறை அவங்கள பார்க்கணும் தம்பி. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பார்க்கணும். சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம் தம்பி. சரி சாமிஜி, இன்னொரு டவுட் சாமி. சொல்லுங்க தம்பி. எங்க மச்சினனுக்கு உடம்பு ப்ராப்ளமா இருக்கு. அப்பப்ப அவரு வந்து விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரமா. அவருக்கு வந்து ஏதாவது வேலை இந்த வேலை தான் பாக்குறாப்புல, சின்ன சின்ன வேலை தான் பாக்குறாங்க. உடம்பு அப்பப்ப ப்ராப்ளம் இருக்கு. குழந்தைக்கு அப்பப்ப என்ன வயசுங்க அவருக்கு? வயசு வந்து 33. சரி, 5 வயசுல அவருக்கு ஏதாவது டைஃபாய்டு பெரிய ஏதாவது வந்துதா? அப்பப்ப ஊடால ஏதாவது ப்ராப்ளம், பிக்ஸ் ஊடால வந்துருச்சு சாமிஜி. ஒரு 4 நாள் இல்ல தம்பி, நான் கேக்குறேன். அதுல 5 வயசுக்குள்ள இவருக்கு 5வது வயசுல பிரச்சனை இருந்ததா? பிரச்சனை வந்துச்சா? 5 வயசுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஒரு பக்கத்துல தான் இருக்காரு. இல்ல அவங்க அம்மா இருக்காங்க. தம்பி சொல்லுங்க. வரீங்கல்ல, நேர்ல பேசல. வாங்க தம்பி, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். நல்லது தம்பி, நன்றி. ஒரு 2-3 வாரமா நாங்களும் சரி நீங்களும் சரி ரொம்ப மிஸ் பண்ண ஒரு நபர் நம்ம நித்ய ஐயா. அற்புத அதிசயம் கேட்காம ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த வாரம் ஃபர்ஸ்டே அதை கேட்கலான்னு இருந்தால் அதுக்குள்ள காலர்ஸ் பேக் டு பேக் வந்ததுனால அது போயிட்டு. ஐயா, அற்புத அதிசயம் சொல்லுங்க ஐயா. ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஆமாம் ஐயா. இருக்கு கிருஷ்ணா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி பூஜைங்க பண்ணுவாங்க நிறைய. அந்த பூஜைகள்லாம் இப்போ பண்ணுறதில்ல. இந்த ரோடு போடுற தெரியுமா, ரோடு போடுவாங்க. ரோடு போடுறதுல கல் அந்த 1.5 ஜல்லின்னு வாங்க, ரப்பீஷ் ஜல்லி. ஆமாம், அந்த ரோடு போட்டுற கல் இங்கே சுந்தரம் ஐயான்னு அவர் தவறிட்டாங்க. அவரை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் போய் இந்த 7வது கிலோமீட்டரில் அந்த கல்லுக்கு அந்த 2வது பரலாங்கல அந்த கல்லுக்கு எதிரில் ஒரு கல் நிற்கும், அந்த கல்லை பார்த்து எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லுவார். அவரும் அந்த மந்திரம் சொல்லி அதை எடுக்க சொல்லுவார். அவரும் போவார், அந்த கல்லை போயிட்டு எடுத்துன்னு வருவார். எடுத்துன்னு வந்த அந்த கல்லை என்ன பண்ணுறாரு சுவாமி, ஒரு தட்டில், அதாவது சந்தனம்னா நீங்கள் ஏதோ வாங்கினோம், அந்த சந்தனத்தை கரைக்கிறது இல்லை, சந்தன கட்டியை வச்சு அதை அரைக்கணும். அரைச்சி அந்த சந்தனத்தை எடுத்து அந்த தட்டில் ஃபுல்லாக வைப்பார். அதில் சந்தனத்தை நல்லா அரைக்கணும், கையில் தான் போட்டு அரைக்கணும். சுவாமியை அரைச்சி சுவாமி அந்த இதில் தட்டில் வச்சு அது நடுவில் அந்த கல்லை வைப்பார். கல்லை வச்சுட்டு அந்த ருத்ராட்ச மாலை இருக்கு பாரு, அதை போடுவார். அந்த சந்தனத்து மேலே வந்து மூலிகைலாம் வந்து தூவார். ஓகே. அந்த தட்டில் இருக்கிற அந்த சந்தனத்து மேலே மூலிகைகளை தூவார். தூவிட்டு அந்த கல்லுக்கு வந்து ருத்ராட்ச மாலையை போட்டு அதுக்கு பூஜை பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ஒரு ரூமில் தான் வச்சு பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது சுவாமி மந்திரம் சொல்ல 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 அந்த ருத்ராட்சம் ஆடும். அப்படியா? ஆமாம், அந்த மந்திரங்களை சொல்ல 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 அந்த ருத்ராட்சம் வந்து ஆடும். ஏன் காற்று அடிக்கிறது அதனால் அசைதெல்லாம் கிடையாது. இந்த மந்திரங்களில் இப்போ கண்ணை மூடிட்டு அப்படி உச்சாரணம் இப்போ சொன்னால் பாருங்க, சல்லுன்னு வந்துகிட்டே இருக்கும். அது ஐயா சொன்ன மாதிரி 6 மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அந்த வேகம் எடுக்க 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 அந்த ருத்ராட்சம் நல்ல ருத்ராட்சன்றதுக்கு நல்ல இவ்வளோ சைஸ் இல்லையா, அது ஆடும். அப்படி செஞ்சு அந்த கல் பூஜையை முடித்து அந்த சந்தனமும் அந்த மூலிகை கலந்துருக்கிற அதை எடுத்து இந்த இதில் வந்து தாயத்தில் போட்டு சில பேருக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வியாதி பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, சில பேருக்கு தான் அந்த இப்போ குழந்தை பிரச்சனைன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் கொடுத்து நல்லா இருக்காங்க, குழந்தை பிறந்திருக்கு. சூப்பர். எவ்வளோ நல்லதுலாம் நடந்துக்கிறாரு. தாயத்தில் போட்டு கொடுத்து உடம்புல பிரச்சனை இருக்கிறது, பிணி அதாவது உடம்புல நோய் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறான். எவ்வளோ பேர் அந்த சந்தனத்தை எடுத்து கொடுத்து. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பூஜை இப்போ பண்ணுறதில்ல. அப்ராடு கால் மாதிரி இது ஒரு அப்ளிகேஷன். எவ்வளோ ஞாபகம் வரல. அந்த கல் என்ன ஒன்றும் தான் அந்த இவ்வளோ, அதான் சொல்ல வரேன். அந்த கல் இருக்கு பாரு, அந்த பூஜை பண்ண கல் வந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு தான் கொடுப்பாரு. அதை
இப்போ அது அந்த அம்மா ஒருத்தர் இருக்காங்க காஞ்சிபுரத்தில் புஷ்பாம்மான்னு, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த கல்லை. அந்த கல்லுடைய தன்மை என்ன தெரியுமா? கல்லை நீங்கள் போயிட்டு எடுத்து வந்தீங்களா, அந்த கல் வளருது. இன்றைக்கி அந்த அம்மா பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த கல் வளருது. அப்படியா? ஆமாம், ஆச்சரியமான இதுதான் ஆச்சு. இப்போ அந்த அம்மா இருக்காங்க ஐயா, அவங்க வீட்டில் ஏதாவது சாமிக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும், அவங்ககிட்ட கொடுத்தாங்க. அந்த அம்மா வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கல் வளர்ந்துட்டு வருது. அது அவருக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு தான் கொடுப்பாரு அந்த கல்லை. அவருக்கு மனசுக்கு வரணும், அவங்களுக்கு தான் அந்த தாயத்தில் போட்டு கொடுப்பாரு. ஆனால் இப்போ எதுவும் செய்கிறதில்ல. போட்டிருங்க அப்ளிகேஷன். அதான் பண்ணணும், 4 பேர் அனுபவிக்கணும்னு. சில பேர் இதை அனுபவிச்சுட்டு வராமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் அனுபவிச்சுட்டு வந்து ஐயா நாங்கள் நல்லா இருக்கிறோம், என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, நான் தேவைன்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. சொல்லுங்க சுவாமிஜி. அப்போ என்னதுப்பா பூஜையை மறுபடியும் எப்போ ஆரம்பிக்கிறீங்க? அப்போ வந்துப்பா அதெல்லாம் ஒரு காலம். ஒரு காலம்தான், ஒரு காலம், ஒரு காலம். இப்போ ஆரம்பத்தில் நம்ம பேசணும்ல, வல்லினம் மெல்லினம் இடையினம், அதில் நவரசம், அந்த மாதிரி தான் அந்த மந்திரம். உதிராட்சம் ஆடுமா? எனக்கு தெரியாது ஆடுறது. ஏன்னா சில மந்திரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பு. அனர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அதில் 2 இருக்குது. தவறாக சொல்லிட்டோமா நமக்கு தான் அடி. ஆமாம்மா, அதில் ஒன்று மாற்று. ஆமாம்மா, சில மந்திரங்கள்லாம் சும்மா விளையாட்டு கிடையாது. அடிக்கும். அதுலேயும் குறிப்பிட்டு அதர்வண வேதத்துள்ளெல்லாம் போனால் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் சும்மா எல்லாம் விளையாட்டாலாம் பேசிட்டு விளையாட்டாலாம் கதை சொல்லிட்டு எல்லாம் போயிட முடியாது. அதே மாதிரி சித்தாந்தத்தில் சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பிரம்ம ஹம்சாய மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது. இதெல்லாம் பிரயோகப்படுத்தும் போது நம்ம பார்வை காட்சியில் இருக்கிறது கூட மனதை பாதிச்சிடக்கூடாது. அதனால தான் சில மந்திரங்கள் சொல்லும் போது கண்ணை மூடிடுறது. நிறைய பேர் கண்ணை மூடிக்கிட்டே சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம கண்ணை திறந்தால் காட்சி பொருள்கள் மனதை தொல்லை பண்ணிடும், அந்த மந்திரத்துக்கு வந்து இழுக்காக போயிடும். அதனால் அந்த மந்திரங்களை அப்போ பிரயோகம் பண்ணினா பயங்கர வேகம் எடுக்கும். அந்த மூலிகை வந்து சந்தனம் காஞ்சி தலையில் தூக்கி அங்கே இருந்து அப்போ இருந்தவங்களாம் அதை வந்து கொண்டாடுவாங்க. அந்த சந்தனம் காய அந்த காயறதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குளிகையில் தாயத்தில் போட்டு கொடுத்தது. இப்போ அது நான் பண்ணுறது இல்லை. அது ஆரம்ப காலங்களில் அதை நம்ம செய்தோம். இன்றைக்கி நேரமும் போதலை, செய்யணும்னு என்ன இருந்தாலும் அதுக்கான பக்தர்கள் கிடைக்கல. அதுதான் உண்மை. சரி, என்ன பண்ணுறது? இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை செய்து கொடுக்கணுமே அப்படிங்கிற நேரங்கள் கருதி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஐயா, நீங்கள் எதை சொல்லணும்னு சொன்னீங்களே ஐயா? நம்ம நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல விரும்புகிறேன். வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாமிகளுக்கு கவிதை உறவு அப்படிங்கிற அமைப்பை சார்ந்த கடந்த 52 ஆண்டுகளாக அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சுவாமிகளுக்கு ஆன்மீக செல்வர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்குறாங்க. வாவ், சூப்பர் சூப்பர் சார். ஏற்கனவே எழுத்து வேந்தர் பெற்றாச்சு. இப்போ வேந்தர் வந்து இப்போ செல்வராக ஆகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு. முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கிற இந்த நிகழ்ச்சி வந்து சென்னை தி நகரில் வாணி மஹாலில் முதல் மாடியில் இருக்கிற ஓபுல் ரெட்டி மண்டபத்தில் இது நடக்குது. மாலை 6 மணிக்கு சுவாமிகளுக்கு சிறப்பு செய்யப்படுகின்ற இந்த விழாவில் நமது நேயர்கள் யார் யாருக்கெல்லாம் சாத்தியம் இருக்கோ, சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடியவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் நாங்களாம் பெரிதும் மகிழ்வோம் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் சார்பில் நான் அந்த அழைப்பை விடுக்கிறேன். கவிதை உறவு நிகழ்வில் எங்கள் எழுத்தாளர் சிலருக்கு பரிசுகள், விருதுகள் கிடைக்குது. அது போன்ற ஒரு நல்ல ஒரு தமிழ் நிகழ்வு, இலக்கிய நிகழ்வு, பெருமைக்குரிய நிகழ்வில் சுவாமிகள் அவர்கள் பெருமைப்படுத்தப்பட இருக்கிறார்கள். ஆன்மீக செல்வர் விருது பெறுகின்ற அவர்களை நாம் நேரில் பார்த்து மகிழ்வை தெரிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. வாருங்கள் என்று வரவேற்கிறேன். ஐயா, என் சார்பாக சொல்கிறீங்கள ஐயா, இது நீங்கள் தான் அழைக்கணும்.
இல்ல ஏன்னா இவ்வளவு விஷயத்துமே நீங்க என்கிட்ட சொல்லல. இல்ல உங்க பக்தர்களை உங்களை முன்னிலைப்படுத்தி தான் அழைக்கணும். நீங்க வாங்கன்னு உங்களை விட்டு நானே அழைக்க கூடாது. இல்ல ஐயா, நீங்க எப்ப புத்தகத்து உள்ள தோய்ந்தீங்களோ அப்பவே அவங்களுக்கு உள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம் ஐயா. அது அதை நீங்க ஹைலைட் அதை சொல்லிடுங்க. கரெக்டா சார்? இலக்கிய நிகழ்வு, அதனால அதுக்கெல்லாம் ஒண்ணு கட்டணம் ஒண்ணும் இல்லை. எல்லாருமே வந்து யார் வேணாலும் முழுக்க இலவசம். அந்த பார்க்கலாம். வேறு சிலரும் விருதுகள் பெறாங்க. அதில் சுவாமிகளுக்கு இந்த ஆன்மீக செல்வர் விருது நல்ல நிகழ்வாக இருக்கு. எழுத்து வேந்தனுக்கு அப்புறம் ஆன்மீக செல்வன் அப்படின்ற ஒரு அற்புதமான விருது பெறக்கூடிய சுவாமிகளுக்கு வேந்தர் தொலைக்காட்சி சார்பாகவும் நம்மளுடைய ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு பக்தர்கள் அடியார் பெருமக்கள் சார்பாகவும் ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த இடத்துல இருக்கு கிருஷ்ணா சுவாமிஜி ஐயா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன, நான் பொதுவாக உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நீங்களே உலக நாடுகளில் 2 ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் என்னோட இயல்பான பெயர் வந்து உத்திரகுமார் ஐயா. அது அப்பா பெற்றவர்கள் வைத்த பேர் அதுதான் ஐயா. உத்திரகுமார். அது மறுவிச்சு என்னோட தவ வாழ்க்கையில் அப்போ இருந்த சாதுக்கள், உதாசி சாதுக்கள் எல்லாம் அப்போல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இங்கே வந்து ஒரு பெரிய பரிட்சமாகி, அங்கே நான் இருக்கும்போது பரிட்சமாகி, அந்த ஒரு வைராகியத்தனமான ஒரு தவ வாழ்க்கையில் ஈடுபட்டதுனால என்ன பண்ணிவிட்டாங்க, அந்த பேரை மாற்றி தவத்தில் வந்து இவ்வளோ ஷார்ட்டாக போன ஒரு ஆள்ன்றதுனால ராஜத்தவாலின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க ஐயா. அதை வந்து இங்கே நம்ம போட முடியாதுன்றதுனால இங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, ராஜா சுவாமிகள் போட்டுடலாம் அப்படின்னு தான் மறுவு செய்யாது. தவாலிங்கிறது ஒரு ஹிந்தி வார்த்தை. ஆமாம் ஐயா, அதனால தான் நான் அதை எடுத்துட்டேன் ஐயா. அதை எடுத்துட்டு ராஜா சுவாமிகள் இங்கே இருக்கிறவங்கள்லாம் வந்து போட்டது. அது அப்படி ஒரு பட்டமாக வந்தது. இப்போ செல்வராக வருது, அதுக்காக சொன்னேன் ஐயா. நம்மளுடைய ஆசிரமத்தில் குரு பயிற்சியோடைய சிறப்பு பூஜை இருக்குது, பஞ்சமி பூஜை இருக்குது, அப்ராட் காலுக்கு வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கீங்க, அருட்செல்வன். இந்த வாரம் பயங்கரமான விஷயங்கள் இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க, அதை பார்த்துடலாம் சொன்னோம். அதுக்கு முன்னாடி காலை வணக்கம். யார் இந்த ஊரில்? சின்ன திருத்தம், ஆன்மீக செல்வர். செல்வர் அல்ல, ஆன்மீக செல்வர். ரைட் ஐயா, ஒன்றுச்சிருங்க. ஆன்மீக செல்வர் அவசரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அதனால் ஆன்மீக செல்வர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றிலாம் தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், யார் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? கிருஷ்ணா, நாங்கள் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிலேருந்து பேசுகிறோம். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? பெயர், வயது? கிருஷ்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ், 2-3 காரியம் பண்ணி கொடுத்ததுக்கு. வெளிநாட்டு இதுக்கு என்ன காரியமா பண்ண? நானு போன 2 வருஷமா அது குழந்தை ஆபரேஷனுக்காக அழைச்சிட்டு போயிருந்தாங்க. நீங்க சாமிஜிட்ட சொல்லி சிவபிரசவம்னு சொன்னாங்க. அது மறுவாரமே நீங்களே பேர் வச்சு கொடுத்தீங்க, சஷ்டிகாசின்னு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்ததுக்கு சாமியை கும்பாபிஷேகத்துக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி சாமிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி குழந்தை இது பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அம்மா வந்து சாமி வரம் கொடுத்தா பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குமா? ஆனா ராஜா சுவாமிகள் கிட்ட அப்படி கிடையாது. நாங்களும் கூட்டிட்டு போய் அவர்கிட்ட வந்து வரம் கொடுக்கறதுக்கு வழி பண்ணுவோம், அவ்வளவுதான்மா. இப்போ யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. வீரபிரகாஷ், வயசு 32, துலா ராசி, விசாக நட்சத்திரம். ரைட்மா, சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. யார் அது? சாமிஜி, நான் மணி பேசுறேன் சாமிஜி, திருவாரூர் மாவட்டத்தில். சொல்லுங்கம்மா. எங்க அண்ணன் பையனுக்காக கேட்கிறேன். அண்ணன் பையனா? ஆமா ஆமா சார். சரி சரி, என்ன வயசு ஆச்சுங்க? 32 சாமிஜி. சரி சரி, விசாக நட்சத்திரம் தானே சொன்னீங்க? ஆமா ஆமா. சரிம்மா சரிம்மா, ரொம்ப தெளிவா சொல்றீங்க. என்னம்மா அவருக்கு பிரச்சனை? அதுல 2 விஷயம், 2 விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்பர் 1, இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதகம் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்களா? இங்கே அனுப்பிச்சிருக்கேன் சாமிஜி. இப்போ அது வந்து ஸ்க்ரீன்லேயே வரும் பாருங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே என்ன பிரச்சனைன்றதுக்கு தீர்வுக்கு அலசி ஆய்வோம். சரி சாமிஜி. அதனால அது இப்போ வந்துருச்சு, பார்க்குறீங்களா? தெரியுதா உங்களுக்கு? அவங்க வீட்டில் பார்த்துட்டு பார்க்கட்டும்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அவருக்கு அநேகமாக இப்போ புதன் தசை நடந்துகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ன பிரச்சனைம்மா? கல்யாணம் இப்போ போராட்டமா தடங்களாவே இருக்கு. இவரு போய் பார்த்துட்டு வர பொண்ணுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுது, இவருக்கு இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கு. சரி சரி, அந்த ஒரே மாசத்துல அந்த பொண்ணுக்கு முடிஞ்சிருது. ஒன்றும் இல்லைம்மா, 2 விஷயம் இருக்குமா. குடும்ப ஸ்தானாதிபதியும் கலஸ்திர ஸ்தானாதிபதியும் செவ்வாய், 2க்கும் 7க்கும் உடையவர் வந்து செவ்வாயா இருக்காரு.
இந்த லக்னத்துக்கு 2க்கும் 7க்கும் உடையவர் வந்து மாரக பாதகாதிபதி. அவர் 8ஆம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவ்வளவு சுலபமா இவருக்கு கல்யாணம் ஆகாதுமா. ரொம்ப பிரயத்தனமா தான் இருக்கும். இதை நாம சரிப்படுத்தணும். ஏன்னா இது வந்து பரிகாரம் உட்பட்டு தான் இருக்கு. குடும்பஸ்தானாதிபதியே கலஸ்திராதிபதி. இந்த லக்னத்துக்கு மாரக பாதகாதிபதி 8ல உட்கார்றாரு போயிட்டு. அது 2வது மேலும் குருவும் பார்க்கல. இது வந்து செவ்வாதோஷ சாந்தி பண்ணீங்களா? பண்ணிருக்கேன் சாமிஜி. என்ன பண்ணீங்கம்மா? தெரியல, எல்லாம் வீட்டுல எல்லாம் அழைச்சிட்டு போய் பண்ணாங்க. அது இல்லம்மா அது தவறா இருக்குமா? அது சரியா வராது. இங்க நல்ல மிருகசீரிட நட்சத்திரத்துல நம்ம ஆசிரமத்தில் இருக்கிற சடாச்சர சண்முகருக்கு 9 நெய் தீபம் சிவப்பு நிற திரிச்சு அதை இளநீர்ல ஊற வச்சு காய வச்சு போடணும். 9 வாரம் செவ்வாய்க்கிழமை எங்க பாம்பு புத்து இருக்கோ அங்க அதுல வந்து விரலி மஞ்சள் ஒரு பிடி, குங்குமம் ஒரு பிடி, 2 வாழை இலையில வச்சுட்டு அங்கே உட்கார்ந்து ஓம் மங்கள அஸ்திகா ரட்சிப்பாய் மங்கள அஸ்திகா ரட்சிப்பாய் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை சொல்லி முடிச்சுட்டு 11 சுத்தி வரணும். 9 வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி தொழிலையே இவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கும் வழிவகுக்கும். இதுக்கும் வந்து திருமணமும் ஆயிடுமா? அதை செய்ய சொல்லுங்க. கண்டிப்பா ஆயிடுமா. சரி, குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கம்மா. குரு பயிற்சிக்கு அங்க ஒரு பெருமை வந்து இந்த பையனுக்கு இருக்குமா? நம்ம அவர் பேர் என்ன சொன்னீங்க? வீரப்பிரகாஷ். வீரப்பிரகாஷுக்கு ஒரு பெருமை வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் தொலைக்காட்சியின் வாயிலா, வேந்தர் தொலைக்காட்சியின் வாயிலா முதல் என் கண்ணால் பார்த்த ஜாதகமா இது. அந்த பெருமை உண்டு. இதுவே கல்யாணம் ஆயிடும், கவலை விடுங்க. நல்லதுமா. குரு பயிற்சிக்கு அப்பாயின்மென்ட் ஆறேன் சாமிஜி. வாங்கம்மா, வாங்க, வந்து ஞாபகப்படுத்துங்க, வாங்க. நல்லதுமா. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க அன்பார்ந்த பக்தர்களே. இனி வாரம் வாரம் உங்க ஜாதகத்தை நீங்க அனுப்பும் பொழுது அதை பார்த்து, ஏன்னா நிறைய குழப்பம் வருது. நட்சத்திரம் சொல்றீங்க, நான் கேட்குற கேள்விக்கு சிலர் மாறி மாறி பேசுறீங்க. அதனால நான் இந்த ஏற்பாடை மிக கடினப்பட்டு நம் அற்புதமான வேந்தர் தொலைக்காட்சியினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களோடு சேர்ந்து இதை ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம். வாரம் இப்படி தான் உங்கள் ஜாதகம் அங்கே தெரியும், பதில் கிடைக்கும். பெருமளவில் இன்னொருத்தருக்கு கேட்கும் பொழுதுங்கிறத விட உங்களுக்கு கேட்குறத முதன்மையாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது ரொம்ப பெரிய ஒரு அற்புதமாக இருக்கும் உங்களுக்குன்றத சொல்லி, ஐயா உங்கள் கேள்வியில் இருந்தால் சொல்லுங்க. நானே ஏன் கேட்டேன்னா டைம் அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய வேலை இருந்தது, அதை சொல்லிடலாம். ஒரு கேள்விக்கு முன்னாடி உன்னோட வேலையை சொல்லிடு, அப்புறமா நான் பதிலுக்கு போறேன். கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். நிறைய கேள்வி இருக்கா? அதுக்கு முன்னாடி சும்மா இந்த ஜாதக கட்டத்தை வச்சு சொல்லுப்பா. அந்த ஜாதக கட்டத்துல வந்து மகர கும்பத்தை தனியா பிரிக்கல, நீங்க 7ஆம் வீடுன்னு சொல்றீங்க. ஆமா, ஆச்சரியம். ஏன்னா 6 தான் சொல்லுவாங்க. துலா லக்னம் 2க்கு 7 கூடியதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அங்கே அந்த கட்டம் நீங்கள் கட்டத்தை பார்த்து பேசியிருந்தா அந்த கட்டத்தை பிரிச்சிருக்கணும், மகரம் கும்பம்னு. அது 2ம் ஒன்றாவே இருக்குது. ஆனால் 7ன்னு கரெக்டாக சொன்னீங்க. இதெல்லாம் வந்து அதுதான் குரு. சாதாரணமாக நம்ம ஜோதிடனா உட்காந்தோம்னா நம்ம மறந்துடுவோம், 6ன்னு சொல்லிட்டு இருப்போம். ஐயா சொல்லுங்க. பாவ கிரகங்களுக்கும் சுப கிரகங்களுக்கும் என்ன வித்தியாசம்? சில பேர் பாவ கிரகங்களுக்குடைய காலம் நடந்தால் பிரச்சனைகள் ஏற்படும் என்றும், சிலர் அதே பாவ கிரகங்களின் காலத்தில் நன்றாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். அதே போல சுபகிரகத்திற்கும் மாற்று கருத்து இருக்கிறது. இது 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதில் எதை ஏற்றுக்கொள்வது? ஜோசியர் கேட்க முடியுமா பாரு இந்த கேள்வி? ஐயா எவ்வளோ ஆழ்ந்து வச்சிருக்காரு பாரு. என்ன சொல்ல வர்றார் புரியுதா? பாவகிரகங்கள் சுபகிரகங்கள் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஒரு சிலர் பாவகிரகம் நடக்கும் போது யோகமா இருக்குங்கிறாங்க, ஒரு சிலர் பிரச்சனையா இருக்குன்றாங்க. அதே மாதிரி சுபகிரகம் நாமளே இப்ப பார்த்தோம், சுக்கிர தசையா மாட்டிக்குவேன், நீ குரு தசையா மாட்டிக்குவேன், அது சுபகிரகம். சுபகிரகம். இது என்ன வித்தியாசம் ஐயா?
பெரிய ஜோசியராட்டிங்க நீங்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லையா? அப்போ அதுக்கு ஏதோ கேட்கணும் நீ. அப்போ அது நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அதை சொல்லிடுவேன். இன்றைக்கி வந்து பஞ்சமி திதி நம்மளுடைய ஆசிரமத்தில் இருக்குது. 5ஆம் தேதி வந்து குரு பயிற்சி பூஜை இருக்குது. அந்த டீட்டெயில் வந்து கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் குழந்தை குபேரராக இருக்கட்டும், வாகனத்துக்கு உண்டான விக்ரமாயா, வீட்டில் வைக்கிற விக்ரமாயா, புத்தகங்களாக இருக்கட்டும், அங்க லட்சணமாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆசிரமத்தில் இன்றைக்கும் சரி வரும் நாட்களில் இருக்கக்கூடிய பூஜைகள்லையும் சரி கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வர முடியலனாலும் கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி போஸ்ட் மூலியமாகவும் கொரியர் மூலியமாகவும் பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறோம். அப்ராட் காலர்ஸ் உங்களுக்கான ஒரு சிறப்பான வே ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் வந்து கால் பண்ணி சுவாமிஜி கிட்ட ப்ராப்பரான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த நேரமாக இருந்தாலும் சுவாமிஜி கிட்ட பேசி உங்களுடைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப தாழ்மையாக சொல்லிக்கிறோம். அவ்வளோதான் சுவாமிஜி. ஒன்றும் இல்லை, வருகின்ற 5/5/2024 அன்று அங்கே நம்ம குரு பயிற்சி இதை மிக சிறப்பாக காயின், அதாவது நாணயம், குபேர சந்தானலட்சுமி நாணயமும் அரிசியும் கொடுக்கறதுல புத்தகங்கள் அனைத்து அங்கலட்சணம் புத்தகம் முதல் கிடைக்கும். வாங்கி பயனடைங்க. அது நேரம் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு பதிவோடு பார்க்குறேன். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.